அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் மீது நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சியானது அதிகாலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரபிக்கடலை நோக்கி பயணத்தை தொடங்கியது. தற்போது இது கிட்டத்தட்ட அரபிக்கடலை நெருங்கிவிட்டது எனலாம். எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது இலங்கையின் தரை மீது இருக்கிற வரைக்கும் தான் மழை பொழிவு தமிழ்நாட்டில் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கும். அதாவது தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களில் அதிக கனமழை இருக்கும். மற்றபடி இது பயணம் பெற பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள் அப்படி என்று பெரும்பாலான மாவட்டங்களில் நல்லதொரு மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேப்புகளும் காமிச்சது. அதாவது உலகளாவிய வரைபடங்களும் நமக்கு காட்டியது. நானும் அந்த நம்பிக்கையில் இருந்தேன். ஒரு நல்லதொரு மழை பொழிவு இன்று காலையிலிருந்தே தொடரும். சென்னை உட்பட சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நீலகிரி, தென் மாவட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா ராமநாதபுரம் இங்கெல்லாம் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கக்கூடிய பகுதி. தென்காசி, நாகப்பட்டினம், காரைக்கால், செங்கல்பட்டு இங்கெல்லாம் தொடர்ச்சியான மழை பொழிவு இருக்குது. இருந்தாலுமே இன்றைய நாளை பொறுத்தவரை ஆல் ஓவர் அனைத்து பகுதிகளுக்கும் நல்லதொரு மழை, சிறப்பானதொரு மழை இருக்கும் என நானும் நிறையவே எதிர்பார்த்தேன். இப்போ கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்று இரவு வரை மேகங்கள் இருப்பதை போல தான் காட்டுகிறது. அதுவும் மழை மேகங்கள், மழை தரக்கூடிய மேகங்கள் இருப்பதை போல தான் வரைபடங்கள் காட்டுது. ஆனால் என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சுத்தமாக விளங்கலை. காற்று சுழற்சியானது அரபிக்கடலை நோக்கி போயிடுச்சு. மழை மேகங்களும் காட்டப்படுது. ஆனால் மேகங்கள் பார்த்திங்கன்னா மழையாக மாறல. நமக்கு நல்லதொரு மழை கிடைக்கலை. வட மாவட்டங்களை பொறுத்தவரை சுத்தமாக மழை பொழிவு இல்லை. இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். திடீர்னு வருது, 4 சாரல் அடிக்குது, அவ்வளோதான். 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒன்றுமே இருக்கிறதால மற்றபடி வெயில் வருது, சூரியன் சுட்டெரிக்குது. இந்த ஒரு நிலைமை தான் வட மாவட்டங்கள் முழுக்கவே பெரும்பாலான பகுதியில் நிலவக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. மழையுடைய தீவிரம் இனி இருக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். இன்று இரவு, அதாவது நாளை அதிகாலை வரை ஒரு சான்ஸ் வந்தால் ஒரு மழை வரலாம். ஒரு அரை மணி நேரம் மழை வந்தால் வரலாம், இல்லை என்றால் அதுவும் கிடையாது. இதுதான் ஒரு உண்மை. நல்ல மழை வரும், கனமழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ண வேண்டாம். காற்று சுழற்சி அரபிக்கடலை நெருங்கிவிட்டது. இனியும் பெரிய அளவிலான ஒரு மழை பொழிவு மற்ற மாவட்டங்கள், அதாவது தென் மாவட்டங்களில் இருக்கும். தென் மாவட்டங்களில் தான் ஒட்டுமொத்த மேகக்குவியல்களுமே இருக்குது. அங்கே மழையானது தொடரும். ஆனால் மற்றபடி சென்னையாக இருக்கட்டும், காஞ்சிபுரமாக இருக்கட்டும், இல்லை மேலே இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள் பெரியதொரு மழையை இனி எதிர்பார்ப்பது தேவையில்லாத ஒன்று. இன்று மட்டுமல்ல, இன்று நாளை மறுதினம் கிட்டத்தட்ட ஒரு 21ஆம் தேதி வரைக்குமே மழையை பெருசாக எதிர்நோக்க வேண்டாம். மழை வரும் என நம்பி கொஞ்சம் ஏமாந்து தான் நிறைய பேர் இருக்கும். நானும் உட்பட பார்த்தீங்கன்னா ஏமாந்து தான் இருக்கேன். இதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய காற்று சுழற்சிகளில் தான் நமக்கு மழை பொழிவு தெரியுது. அதுவும் கண்டிப்பாக 21ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய அந்த நிகழ்வு நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்லதொரு மழை, அதீத கனமழை பொழிவு ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே கொடுப்பதற்கான ஒரு சூழல் ஏதுவாகவே இருக்கிறது. அதை நீங்கள் நம்பலாம். மற்றபடி இந்த சுழற்சியால் இவ்வளவுதான் மழை, நம்ப வேண்டாம். ஏமாற்றிவிட்டது இந்த சுழற்சி.